கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி சர்வைவிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் இந்தியாவில் பார்க்கவே முடியாதுங்க. 2026 கேரளா அசெம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் ஆளுங்கட்சியான கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்து தோற்று இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்தியா முழுவதுமே வந்துட்டு கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பலவீனமான ஒரு சூழலில் கரெக்டாக ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையாக தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாதுன்ற ஒரு நிலை உருவாகியிருக்கிறது வந்து அவங்களுக்கு சர்வைவலுக்கான அரசியல் ரீதியாக அவங்க வந்து சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு ஹோப்பை வந்து கிரியேட் பண்ணுது. அந்த ஆதரவு கூட கம்யூனிஸ்டுகள் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளியிருந்து தான் கொடுத்துருக்காங்க தாவேகா அரசுக்கு. இதில் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தால் ஒருவேளை இந்த கவர்மெண்ட் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது வெளியிருந்து மட்டுமே ஆதரவு கொடுத்துருக்கிறதுனால எந்த நேரமும் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸோடையே வந்து டிவிகே கவர்மெண்ட்டை வந்து வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து நாளைக்கு டிவிகேவோட அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவங்க வந்து அலைன்ஸ் போனாலும் அல்லது டிஎம்கே அலைன்ஸ்லேயே வந்து அவங்க கண்டினியூ பண்ணாலும் 2029 பாராளுமன்ற தேர்தலில் நிறைய சீட்ஸை பார்கெயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்து உருவாகியிருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை இந்த தேர்தலில் கம்யூனிஸ்ட்டுகளுடைய ஆதரவு இருந்தாலும் இல்லைனாலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை பற்றி யாருக்கும் கவலையே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்ததுன்னா இந்தியாவில் இடதுசாரி இயக்கங்கள் துடைத்தெறியப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகாமல் தமிழ்நாடு இடதுசாரிகளுக்கு கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு கம்யூனிஸ்ட்டு கூட இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டுகள் இல்லாமல் இன்றைக்கி யாருமே வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமை உருவாயிருக்கு. இது நாளைக்கு அகில இந்திய அளவில் கூட ஏற்படலாம். ஸோ ஒரு கட்சி கம்ப்ளீட்டாக துடைத்தெறியப்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்படி லைட்டாக மேலே எந்திரிச்சு வர அந்த ஒரு ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பெஸ்ட் சர்வைவல் ஸ்கில்லு. அரசியலுக்கு இந்த சர்வைவல் ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.